வணக்கம் நண்பர்களே. எம்ஆர்பிக்கு உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு மாடல் பேப்பர் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, பல உயிர் பிரித்தெழுதுக. பல உயிர் பிரித்தெழுதுக. பல கூட்டல் உயிர். பல கூட்டல் உயிர். இரண்டாவது கேள்வி, இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாது இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாது இயங்கும். மூணாவது கேள்வி, வன்கீரை வன்மை கூட்டல் கீரை. நல்லா பார்த்துக்கோங்க. வன்கீரை வன்மை கூட்டல் கீரை. வன்மை அப்படின்னு மாறுது பிரியும் போது. அதுக்கடுத்தது உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். உதித்தன்னா மறைந்த, அதான் எதிர்ச்சொல். அடுத்த 5. கேள்வி எண் 5, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. 6வது எண் கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரிக்கு, மரபு கவிதை. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரிக்கு இதெல்லாமே இந்த மாடர்ன் போய்ட்ரி ஃபார்மேட்டு. இந்த மரபு கவிதை நம்ம பழைய செய்யுள் வடிவம். அதனால் இதான் தனித்திருக்கு. அதான் அதுக்கு விடை. கேள்வி எண் 7. கேள்வி எண் 7, பொருந்தாத இணை எது? நரம்பு கருவிகள் யாழ்வினை, காற்று கருவிகள் குழல் சங்கு, கஞ்சக்கருவிகள் சாளரா சேகண்டி, தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை. பொருந்தாதது தான். கேள்வி எண் 8, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. தோசை வைக்கப்பட்டது, செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது, செய்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை தொடர். கவிதா உரை படித்தால், செய்வினை தொடர். கோவலன் கொலையுண்டான், செயற்பாட்டு வினைத்தொடர். தோசை வைக்கப்பட்டது, செய்வினை தொடர். இதுதான் பொருந்தாதது. கேள்வி எண் 9, மரபுப்பிழையற்றதை எடுத்து எழுதுக. கூவும் குயில், இதான் மரபுப்பிழையற்றது. மற்றது எல்லாமே பாருங்கள், மரபுப்பிழை இருக்கும். கத்தும் குயில் மரபுப்பிழை வராது. மரபுப்பிழையாது. வாடும் குயில், அதுவும் மரபுப்பிழை தான். பேசும் குயிலும் மரபுப்பிழை தான். கேள்வி எண் 10, சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். இதில் பாருங்கள், சந்திப்பிழை இல்லாமல் இருக்குது. இதில் சந்திப்பிழை இருக்குது. இதில் சந்திப்பிழை இருக்குது. ஃபஸ்ட் இதில் சந்திப்பிழை இருக்குது. பாருங்கள், 4வதுல இங்கேயும் சந்திப்பிழை இருக்குது. பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 11, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். பாருங்க, சந்திப்பிழை எளிமையானதாக சந்திப்பிழை போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக்க. டாக்குமெண்ட் ஆவணம், பேட்டன்ட், கில்டு, கன்சுலேட் இதெல்லாமே தப்பு. கன்சுலேட்டு, கில்டு, பேட்டன்ட் இதெல்லாமே தவறு. டாக்குமெண்ட்டுங்கிறது ஆவணம், அது சரியான இதுதான் இது பண்ண சொல்லியிருக்காங்க, தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கேள்வி எண் 13 பாருங்கள், மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக்க. மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக்க. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். பேச்சு மொழி சிறப்பாகங்கிறது இந்த ரா போட்டிருக்காங்க பாருங்கள், சின்ன ரா போட்டிருக்காங்க. இது மயங்கொலியில் தான் வரும். இதுலேயும் பாருங்கள் மயங்கொலி வரும். இதில் பாருங்கள், அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். ஏற்றத்தாழ்வு குரல் பாருங்கள், இதில் தவறான ரா போட்டிருக்காங்க. ஸோ இது மயங்கொலி பிழையற்ற தொடர்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். அதுக்கடுத்து பாருங்கள் 14, கேள்வி 14, வலுவற்ற சொல்லை காண்க. வலுவற்ற சொல்லை காண்க. அடைமழைன்னு வரும், அடைமழைன்னு போட்டிருக்காங்க. அறிவாள் மனை, அது அறிவா மனைன்னு போட்டிருக்காங்க. தாழ்வார்த்த தாவாரன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஒட்டடைங்கிறது தான் சரியான வலுவற்ற சொல். கேள்வி எண் 15 பாருங்கள், அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல்ங்கிறது போர், வலிமை, வெற்றி, இதெல்லாம் அதுக்குள்ள பொருள். தவறான பொருள் ஆடல். அதுக்கடுத்தது கேள்வி எண் 16, கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. யானை, கருமை, அடுப்பு கறி மூணுமே கறி என்பதற்கு வரும். இறைச்சி அப்படிங்கிறது வராது. அதனால் அதுதான் தவறான பொருள். கேள்வி எண் 17, அகரை வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல ஈசன். அகர வரிசை எழுத்து வரிசை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இதை எளிமையாக போடலாம். இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அகர வரிசை மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து இந்த கேள்வி அகர வரிசை தான். அகர வரிசை படி சொற்களை சீர்செய்க. படகம், பாம்பு, பிடில், வேரியார். அதுக்கடுத்து கேள்வி எண் 19, அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. கேள்வி எண் 20 பாருங்கள், இதுவும் அகர வரிசை தான்.
வாழ்க்கை வீடு வேறு வெகுளாமை வேப்பிலை வையம். இது கேள்வி 21 பாருங்கள். குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது என்பது கேள்வி. அடுத்து பாருங்கள், இதை இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விடை அளிக்கிறாங்க. அப்போ இது என்ன மாதிரி இந்த விடைன்னு சொல்லி கேட்குறாங்க. இது சுட்டு விடை இந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சுட்டு விடை இருக்கிறது. பாருங்கள் கேள்வி 22 வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டு விடை மறை மறை நேர் இது 3 வெளிப்படை விடைகளை கண்டறிங்கிறது சுட்டு மறை நேர். அதுக்கடுத்து பாருங்கள் 23 கேள்வி 23 விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அதான் அதுக்கு விடை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள் 24 கேள்வி 24 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அதான் அதுக்கு விடை பார்த்துக்கோங்க. நல்லா எளிமையாக இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ண கரெக்டாக போட்டுக்கலாம். கேள்வி எண் 25 கேள்வி எண் 25 பாருங்கள். சரியான கலைச்சொல்லை கண்டறிக. கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. சரியான கலைச்சொல்லை தான் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. கேள்வி எண் 26 கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டுவிடை. இப்போ நம்ம முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம், இப்பக்கம் இது அதெல்லாம் சொல்கிறது தான் சுட்டுவிடை. அதுக்கடுத்து பார்க்கணும் 27 பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். அப்புறம் ஏரோப்ளேன் இருக்குது மற்ற கேள்வியில். இதில் முக்கியஸ்தர்னு ஒரு வார்த்தை இருக்குது வடமொழி எடுத்து. அதுக்கு பாருங்கள், இதில் பாருங்கள் ரயில் பயணம் செய்தான். மற்ற வானூர்தின்னு சொல்கிறது தமிழ் வார்த்தை, இது மாதிரி ரயில். அதுக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வடமொழி மற்ற ஆங்கில எழுத்துக்கள் கலந்துருக்குது. இது மட்டும் பிறமொழி கலப்பலாமல் இருக்குது. 28ஆம் கேள்வி பாருங்கள். அடுத்தது பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். கேள்வி 29 பொறுத்துக. ஏவுக்கு 3 கீது இருக்கிறது. கீதுனா இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள் பிக்கு 2 ஏல அப்படின்னா இலை அப்படின்னா சாப்பிட்டான். சிக்கு 3 இல்லை இது அப்படின்னா இருக்கிறது, இலை அப்படின்னா இலை. அடுத்தது உலகம் அப்படின்னா உலகம், சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான். இது வந்து நம்ம வழக்கு மொழியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இது வந்து சரியான வார்த்தைகளோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து அடுத்த கேள்வி பார்க்கலாம். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. அதிக தொலைவிலிருந்து வருகிறேன், ரொம்ப தொலைவிலிருந்து வருகிறேன், ரொம்ப தொலைவிலிருந்து வரேன், ரொம்ப தொலைவட்டிலிருந்து வரேன். ஓகே, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதான் அதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எளிமையாக தான் இருக்கும், போடலாம். திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அதுக்கடுத்தது கீழ்கண்டவற்றில் 2 சொற்கள் இணைத்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிய. தலை எழுத்து, தலைக்கூட்டல் எழுத்து, தலைக்கூட்டல் விதி, தலைக்கூட்டல் மகன். இது வந்து தலைவன். இது 2 சொற்களை இணைத்து உருவாக்கப்படவில்லை. இது ஒரு தலைவன் என்பது தனிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கேள்வி 33 சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. 1 மற்றும் 4. 1 வந்து பாருங்கள் காட்சியை பார், 4 கதவை தர. காட்சியை பார், கதவை தர. இது 2 வந்து சந்திப்பிழையற்றது. இது வந்துருக்கு பாருங்க, இப்போ விட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எனக்கு கேட்டார் ஒரு குச்சல், இந்த 2 விட்டுருக்காங்க. அந்த இக்கு 2 விடுபட்டிருக்கு. 34வது கேள்வி பாருங்கள். 34 கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பட்ட பெயர்களை கண்டுபிடித்து பொறுத்துக. கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பட்ட பெயர்களை கண்டுபிடித்து பொறுத்துக. கல் குவியல், பழக்குலை. கல் குவியல், பழக்குலை, புல் கட்டு, ஆட்டு மந்தை. அடுத்தது போங்க 35வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஐ அப்படிங்கிற எழுத்து இருக்குது. ஆடையை அணிந்தேன். இது மற்றதெல்லாம் அது இணையாது, இல்லை மட்டும் இணையும். பார்த்துங்க. இது வரைக்கும் இருக்கிற கேள்விகள் எளிமையாக தான் இருக்குது. கேள்வி எண் 36 சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சிறு குட்டியாக இருந்தாலும் சீர்வதில் புலியை மிஞ்ச முடியாது. சிறு குட்டியாக இருந்தாலும் சீர்வதில் புலியை மிஞ்ச முடியாது. கேள்வி எண் 37 பாருங்கள். கூற்றும் காரணம் சரியா தவறா. கூற்றும் காரணம் சரியா தவறா.
வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்தது வளர்மொழி வாழியவை. தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் பாரதியார் கவிதை என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதனை பாடியவர் பாரதிதாசன். 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. 3 தவறு. தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் இது சரி. பாரதியார் கவிதை என்னும் தொகுப்பிலிருந்து பாடல் வந்துள்ளது. இதனை பாடியவர் பாரதிதாசன் என்பது தவறு. கேள்வி எண் 38. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். விசும்பு வானம். விசும்பு என்றால் வானம். ஊழி. ஊழி என்றால் யுகம். ஊழி என்றால் யுகம். ஊழ். ஊழ் என்றால் ஊழ் முறை. பீடு என்றால் சிறப்பு. கேள்வி எண் 39. சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்விக்கு நுணங்கிய கேள்வியர். நுணங்கிய கேள்வியர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர். நுணங்கிய கேள்வியர் நுட்பமான கேள்வியறிவு உடையவர். கேள்வி எண் 40. கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. வேணாமை பாதுகாக்காமை. வேணாமை பாதுகாக்காமை. 41. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. செவிச்செல்வம். கேட்பதால் பெறும் அறிவு செவி செல்வம். கேள்வி 42. சரியான தொடரை கண்டறிக. இவன் நேற்று வந்தவன் அல்லன். இவன் நேற்று வந்தவன் நல்லன். கேள்வி எண் 43. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களில் பேசுகிறேன். முன்னுக்கு பின்னால் வார்த்தைகளை போட்டிருக்காங்க. இது நமக்கு 2வது விடை சரியாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. கேள்வி எண் 44. சரியான தொடரை கண்டறிக. ஓர் ஊர் ஒரு கடல். இது தமிழில் பார்த்துருப்பீங்க. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் என்றும் உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்பு வருவது ஒரு என்றும் வர வேண்டும். அதுதான் அதை போட்டிருக்கிறாங்க. 45 பாருங்கள். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்ய. 2 கூட்டல் ஆண்டு 2 ஆண்டு ஈராண்டு. 2 கூட்டல் ஆண்டு ஈராண்டு. நமக்கு ஒரு பாராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பாராகிராஃப்லையும் கீழே கொஸ்டின் இருக்காங்க. கீழ்கண்ட பட்டியலைப்படுத்தி உணவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளில் செல்வாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாக்கி அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பீசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. கேள்வி பாருங்கள். 46. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். கப்பலின் முதன்மை உறுப்பு எறா. கப்பலின் முதன்மை உறுப்பு எறா. கேள்வி 48. பருமல் எனப்படுவது யாது? குறுக்கு மரம். பருமல் எனப்படுவது குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி யாது? அதுக்கடுத்த கேள்வி பாருங்கள். கப்பலை உரிய திசையில் பயன்படும் கருவி யாது? சுக்கான். பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருள் மரப்பீசின். கேள்வி எண் 51 போகலாம். கேள்வி எண் 51. ஏற்பாடு பிரித்து எழுதுக. எல் கூட்டல் பாடு. ஏற்பாடு பிரித்து எழுதுக. எல் கூட்டல் பாடு. கேள்வி எண் 52. நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. கேள்வி எண் 53. நீலம் கூட்டல் வான் சேர்த்து எழுதுக. நீலவான். கேள்வி எண் 54. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடையெல்லாம். கேள்வி எண் 55. ஆற்றுணா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆறு கூட்டல் உணா. ஆற்றுணா 6 கூட்டல் உணா. கேள்வி எண் 56 பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிக. சிலம்பு காலில் அணிவது பொருந்தக்கூடியது தான். குழை காதில் அணிவது. அரைநான் இடையில் அணிவது. சூழி நெற்றியில் அணிவது போட்டிருக்காங்க. அதான் பொருந்தாது. கேள்வி 57 பாருங்கள். 57. பொருந்தா இணையை கண்டறிக. அல்லல் அள்ளுதல். அதுதான் பொருந்தாது. அல்லல் அள்ளுதல் வராது. பொருந்தாது பார்த்துங்க. மற்றதெல்லாம் பொருந்தும். கேள்வி 58 பாருங்கள். இதில் தவறான இணை எது? விஸ்தாரம்
பரப்புதல். விஸ்தாரம் பரப்புதல். இதுதான் தவறான இணை. கேள்வி எண் 59. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை கண்டறிய. பொருந்தாதவற்றை கண்டறிய. சப்பாத்தி கள்ளி, வாழை இலை. இது மடல்னு சொல்லுவாங்க, இலைன்னு சொல்ல மாட்டாங்க. இது பொருந்தாது, பார்த்துக்கோங்க. கேள்வி எண் 60 பாருங்கள்.